இந்த மாதம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை நீங்கள் வழிபடும் உங்கள் மத கடவுளே துல்லிதமாக கூற முடியாது, தோராயமாகத்தான் கூற முடியும். காரணம், அது உங்கள் அந்தரங்க ஜாதக புதிர்களில் இருந்து வெளிப்படுகிறது. அதை நீங்கள் தான் தக்க ஜோதிட ஞான குருவை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பல்லை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை முதல் 16 ஜூலை 2026 வியாழக்கிழமை. என்ன மேஷராசி அன்பர்களே, நீங்க தான் ஏற்கனவே 7 நாட் சனியில் இருக்கிறீங்க. அது பத்தாத குறைக்கு தலைமறை வாழ்க்கை. பஞ்ச பாண்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா 13 வருஷம் காட்டு வாசம், ஒரு வருடம் அஞ்ஞான வாசம். அப்படி ஒரு அஞ்ஞான வாசத்துல இருக்கிறீங்க சாமி. சொந்த நாடு, சொந்த மாநிலம், சொந்த நகரம், சொந்த தெருவிலேயே இருக்கணும். ஆனா கடன் வாங்கியிருந்தா கடன்காரன் கண்ணில் படக்கூடாது. பட்டா ஒன்றும் நடக்காது. அகௌரவமும் அசிங்கமும் அவமானமும் நடக்கும். அதனாலேயே நீங்க தலைமறை வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை. நாங்க கடனே படலைங்க. பிறந்ததுல இருந்து எங்க அப்பனாரும் வாங்கல, எங்க தாத்தனாரும் வாங்கல, நாங்களும் வாங்கலன்னாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தலைமறைவாக இருக்கணும். இது பேசிக் பலன் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் மனசுல ஒரு உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லை. அச்சம் உண்டு கிடையாது, அச்சம் இல்லை, 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 இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல விஷயம். இந்த மாசம் ஆரம்பிச்ச உடனே நீங்க யோக ஜாதகமா இருந்தா பணம் வருது சுவாமி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்க ஜாதகம் யோக ஜாதகம் இல்லைன்னு அர்த்தம். யோக ஜாதகமா இருந்தா ஆரம்பிக்கும் போதே 9 தொகை வருது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே 9 தொகை. பிறகு காமம் தூக்கலா இருக்குது, தூக்கலா இருக்குது. அவ்வளோதான். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். அப்படி பாட்டு தான். பாட்டு பாடுறதுக்கு மனைவி இருந்தால், அழகிய மனைவி இருந்தால், இன்னும் அழகிய அன்பான மனைவி இருந்தால் இன்னும் உங்கள் ஜாதக யோகம்னு அர்த்தம். எங்களுக்கு பாட்டரே இல்லைன்னாக்கா ஜாதகத்தில் ஸ்வாஹா பெண் யோகம் இல்லை என்று பொருள். அடுத்தது, திருமணமானவங்களாக இருந்தால் பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கும். உங்களுக்கும் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைகள் வரும். வீண் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். கட்டுக்கடங்காத முகமதிய மதத்தினரால் சில உதவி, பொருள் உதவி கிடைக்கும். ஒரு ஆவி ஒன்று உட்கார்ந்துருக்குது உங்கள் யார் மேலே, உங்கள் மனைவி மேலே. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஆவி எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த மாதம் உங்கள் மனைவிக்கும் காமம் அதிகமாக வரும். பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு அதிகமாக இருக்கணும், நீங்கள் ஈடு கொடுக்கணும். அப்படி இருக்கணும். அதே மாதிரி லிவிங் டுகெதர் அப்படியே பார்த்துக்கணும். நிலைகள் நோ முத்தான 5 நிலைகளில் இந்த மாதம் நீங்கள் சுழற்றப்படுவீர்கள். முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026. இது உங்களுக்கு முதல் நிலை. இந்த நேரத்தில் தான் காமம் மிகுதியாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனாக்கா தேவையில்லாத பெண் சபலத்தால் பணத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாத வழக்குகளையும் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் காமம் காமம் காமம், எங்கு நோக்கினும் காமமடா. எப்படி? எங்கு நோக்கினும் காமமடா. அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தும். பிறகு கொஞ்சம் பொருளாதாரம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, வரும். எதிர் பாலினத்திடம் இருந்து வரும், எதிர் பாலினத்தினுடைய சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும், மனைவி சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும், பெண்ணாக இருந்தால் கணவன் சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும். லிவிங் டுகெதராக இருக்கும். இன்னும் சில பேருக்கு திருமணம் கடந்த உடல் உறவு இருந்ததுன்னா அந்த பார்ட்னர் மூலமாக வரும், ஆண் பெண் பார்ட்னர் மூலமாக. பிறகு இரண்டாவது நிலை வருகின்ற 20 ஜூன் 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026 வரை. முதல்ல சொன்ன தேதி 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 தான் உங்களுக்கு எதிர்பாலனத்தின் மூலமாக, மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக, தொழில் ரீதியாக, சமூகத்தின் ரீதியாக, காதலன் காதலி ரீதியாக, திருமணம் கடந்த உறவில் இருப்பவர்கள் வாயிலாக, யாரோட இருக்கிறீங்களோ அவங்க வரும். 2வது தேதி 20 ஜூன் 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் நீங்கள் வாயை திறந்து பேசினாலே சண்டை போடுற மாதிரி இருக்கும். கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துகிற சூழ்நிலைகள் ஏற்படும். வலது கண்ணில் அடிபடுவதற்கும் அதிகாரம் உண்டு. நீங்கள் பேசினாலே சண்டைக்கு வரா மாதிரியே நினச்சிப்பாங்க எதிராளி. அதனால் கொஞ்சம் வாக்கு கட்டுப்பாடு அவசியம். முகத்தில் அடிபடுவதற்கோ வாய்ப்புண் ஏற்படுவதற்கோ என்ன வாய்ப்பு உண்டு. 3வது நிலை, 2 நிலை முடிந்தாகிவிட்டது. அது 22 ஜூன் 2026 முதல்
7 ஜூலை 2026. இது உங்களுக்கு கர்ப்ப நிலை வந்து பிரச்சனை வரும். இந்த நேரத்தில் கணவன் மனைவியை சந்தேகப்படலாம், மனைவி கணவனை சந்தேகப்படலாம். ஏய், எனக்கு உன் கேரக்டர் மேலே சந்தேகம், நான் வச்ச பர்ஸில் இருக்கிற பணம் எங்கே அப்படின்னு கேட்கலாம். உங்கள் கேரக்டரையும் சந்தேகப்படலாம். இது ஏற்படும். சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ என்ற பயம் இருக்கும். சொத்துக்கள் கைவிட்டு போய்விடுமோ என்ற பயம் இருக்கும். வீடு வாகனம் ரிப்பேர் ஆகி அதுக்காக ஒரு தொகையை எடுத்து செலவு செய்ய வேண்டிய அமைப்பு வரும். மறுகடன் போவீங்க ஹோம் லோனில். இப்போ 4வது நிலை, 3 நிலை முடிந்தது. வருகின்ற 4 ஜூலை 2026 முதல் 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டம் மனைவியின் மீது உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தேகம், அதே போல் மனைவிக்கும் உங்கள் மீது சந்தேகம். 2 பேருடைய கேரக்டர்லேயும் சந்தேக கோடு, இது சந்தோஷக்கேடுன்ற மாதிரி இருக்கும். பணம் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து வரும், அதுவும் எதிர்பாலினத்தின் மூலமாக தான் வரும். காதலன் காதலி, லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, இப்படியெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இது முடிஞ்சுதா 4வது நிலை. இப்போ வாங்க 5வது நிலை. அதுதான் 5 ஜூலை 2026. அதிலிருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 16 ஜூலை 2026 ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, லாட்ரி டிக்கெட்டு, ஆன்லைன் லாட்ரி டிக்கெட்டு எதுவும் ஆடக்கூடாது. ஆடனா அம்புட்டு காசும் கோவிந்தா 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 போயிந்தா 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 அப்படின்னு தெலுங்குல சொன்னால் போயிடுச்சா 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 பிடிச்சா பிடிச்சா பிடிச்சான்ற மாதிரி போயிடும். காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும், அடிவயிறு அல்சர் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும் என்று கூறி பிறகு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பண வரும் நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, துரியோதனன் படை மாண்டதுன்றான். மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பலாகி போச்சு, கவுந்ததுன்னா கூட நிமித்திக்கலாம், ஏதோ அரலோடு போச்சு, மிச்சம் அரலோடு தேரும். இது மாண்டதுன்னா சாம்பலாயிடுச்சு. துரியோதனன் அண்ணன் தம்பிங்க 100 பேரே உயிர் போயிடுச்சுன்றான். அதான் மாண்டது. அந்த யுகமே அழிஞ்சு போச்சு. குருதேவர் மட்டுமே தண்டிக்கக்கூடிய இடத்தில் வந்தார் என்றால் அவரை போல் தண்டிப்பவர் உலகில் யாரும் இல்லை. சனி கூட கொஞ்சம் கருணை உள்ளவன். குரு தான் தண்டிப்பான். அதுவும் படை மாண்ட நேரத்தில் அவன் உங்கள் படையை அவ்வளோதாங்க சாச்சிட்டாங்க. 2026 மார்ச் மாதமே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ன மாதிரி குரு பயிற்சிக்கு 4 மாதம் முன்னாடியே படை மாண்டுறது ஸ்மெல் வந்திருக்கான். நீங்கள் உணராமல் எங்கேயோ இருந்திருப்பீங்க. டேமேன்னு இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அதனால தான் எல்லா ஞானியும் விழிப்புணர்வுன்றான். விழிப்புணர்வு இருந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். நீங்கள் வழிபடும் கடவுளையும் சேர்த்து காப்பாற்றலாம். விழிப்புணர்வு இல்லை என்றால் கடவுள் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் வழிபடும் உங்கள் கடவுள் விக்கிரகத்தை கூட நீங்கள் காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களையும் காப்பாற்றிக் கொண்டு உங்கள் மத கடவுளையும் காப்பாற்றுவது நீங்கள் தானே தவிர எந்த மத கடவுளும் யாரையும் காப்பாற்றுவதில்லை. காப்பாற்றுவதற்கு இங்கே யாரும் பணியமர்த்தப்படவில்லை. உங்கள் விழிப்புணர்வு தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ளும். அதனால் யாருக்கெல்லாம் விழிப்புணர்வு இருந்ததோ அவங்களுக்கு 4 மாதம் முன்னாடியே நம்ம படை மாண்டு எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய ஸ்மெல் லைட்டாக வருதேன்னு உணர்ந்திருப்பீங்க. இல்லாதவங்க இல்லை. இது ஏன் கொஞ்சம் முன்னுரை சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட நேரம் இது. அனுபவிச்சுட்டு பார்த்துருக்கு, அப்புறமா தெரிஞ்சுக்க உங்களுக்கே தெரியும். ரைட், இப்போ வாங்க விஷயத்துக்கு. இந்த மாதம் உங்களுக்கு கணவன் மனைவி சண்டை தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போதே கணவன் மனைவி சண்டையில தான் ஆரம்பிக்குது. ஆழ் மனசுல பெரிய மனிதர்கிட்ட இருந்து ஏதோ சில உதவிகள் வருது. அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு நண்பன் சொல்லக்கூடிய ஒரு நண்பின் சொல்லக்கூடிய மூலமாக சில லாபமும் வருது. மனைவியால லாபம், நண்பனால லாபம், பிறகு ஒரு பெரிய மனுஷி பெரிய மனிதரால ஒரு பொருள் தொகை வருது. ரைட். அடுத்தபடியாக கணவன் மனைக்குள்ள கருத்து வேற்றுமை அதிகமாக இருக்கு. பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு சில பிரிவினைகள் வரும், இல்லாதவங்களுக்கு இல்லை. அது அங்கே அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ரைட். பிறகு வாய்ச்சவடாலன்னு சொல்லுவாங்க.
ஆமாம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி தான் இந்த மாதம் நீங்கள் எடுத்த உடனே நல்லா பேசுவீங்க. நல்லா பேசி ஆடுற மாடை ஆடிக்கார, பாடுற மாடை பாடிக்காரன்னு கறந்து இந்த மாத தேவைக்கு பூர்த்தி பண்ணி வச்சுப்பீங்க நீங்கள். ரைட்டு. விந்து உற்பத்தி இந்த மாதம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? எதிர்பாலினம் இருக்கிறவன் தப்பிச்சான். இல்லைன்னாக்கா சம்போ சிவ சம்போ அப்படின்னு உட்காந்துட வேண்டியதான் தியானத்தில். ஆமாம், கீழே போகிற விந்து அப்படியே மேலே ஏற்றணும். எங்கேருந்து ஏற்றுறது? அதெல்லாம் விந்து ஏற்றுற சிஸ்டம் ஏதாவது பின்னாடி இருக்காருன்னா அந்த கற்பனை, காமம் என்ற கற்பனையை தான் நீங்கள் ஏற்ற முடியும். அனுபவம் இல்லாமல் எந்த ஞான பேச்சு பேசினாலும் அது ஞான சூன்யமாகிவிடும். வீடு, மண், மனை, வாசல் வாங்கணுன்ற ஆசை அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் காம சிந்தனை இந்த மாதம் மேலோங்கி இருக்கும். விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் ஸ்ரோடித உற்பத்தி அவர்களுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்கும். ஆண் பெண் இருவருக்குமே பாலுறவு வேட்கை அதிகமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. இப்போது 5 நிலைகளில் சொல்ல போகிறேன். முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 இந்த காலகட்டம் உண்மையிலேயே பொருளாதார வரவு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். எதன் மூலமாக பொருளாதாரம் வரும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை? தெரிஞ்சுக்கங்க. முயற்சியின் மூலமாக வரும், உங்களுடைய திறமையின் மூலமாக வரும், கடன் வகையில் வரும். ஆமாம், 6 அல்லது 3 என்ற தொகையில் கடன் மூலமாக வரும். அதற்கு பிறகு இரண்டாவது நிலை அது 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை, இந்த மாதம் நிறைவடையும் வரை கோச்சிக்கிட்டு போன மனைவி மீண்டும் வந்து உங்கள் தலைமையில் உட்காந்துக்கிட்டு செலவு அதிகமாக வைக்கும். கணவனாக இருந்தாலும் இனிமேல் நீ வேணான்னு மீண்டும் வந்து உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்குனே வந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அவர் போயே இருக்கலாம்னு நினைப்பீங்க. நீங்கள் போயே இருக்கலாம் அந்த அம்மான்னு நினைப்பீங்க. அதேமாரி விடுபட்டு போன பார்ட்னர்ஷிப் மீண்டும் கூடுவது, சமூகத்தில் இருந்த சண்டைகள் தீர்வது, இதெல்லாம் நடக்கும். பிறகு தலை ஃபுல்லாக அரிக்கும், உஷ்ணம் தலைக்கு ஏறிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா மூன்றாவது நிலை 22 அது வந்து ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன், கைப்பணம் போய் முயற்சிக்காக செலவு பண்ணி சம்பாரிச்சலான்னு கொஞ்சம் நஷ்டமாகிற காலம். குடும்பம் வந்து அதனால் குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போகும் காலம். முயற்சி 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 இப்படி போகக்கூடிய காலம்தான் மூன்றாவது நிலை காலம். இப்போ நான்காவது நிலை அதுதான் வருகின்ற 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமா என்ற பயம், வண்டி வாகனங்கள் இஎம்ஐ கட்ட முடியாம வந்து மார்வாடி எடுத்துட்டு போயிடுவாரா அப்படின்ற அந்த பயம் பிடுங்கி தின்கிற காலம். பிறகு 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 அந்த 10 நாள் 11 நாள் மொத்தத்தில் உங்கள் புத்தி ஆஃப் ஆகிடும். உங்கள் குடும்பமும் வந்து உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தையை கட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பலன். கைப்பணமும் வந்து இல்லாமல் குடும்ப தேவைகளுக்கு அடிப்படை தேவைகள் கூட பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு காலம். அத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சுபிட்சமாக உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, நீங்க தான் 2024 ஜூன் டு 2025 ஜூன் செலவு 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 எல்லாம் சுப செலவு. பாதி சுப செலவு, பாதி பாவ செலவு. அப்படி போச்சு. சுப செலவுனாக்கா எது? சொத்து வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, எஜுகேஷன் லோனு. இது பாவ செலவுனா வட்டி கட்டியே மாற முடியாமல் போகிறது, நோய்க்காக மருத்துவ செலவு, வழக்கு செலவு, தேவையில்லாத சண்டை சச்சரவுக்காக செலவு. இப்படி போச்சு. 24 ஜூன் டு 25 ஜூன், 25 ஜூன் டு 26 ஜூன் காட்டுக்கே போயிடலாம். இனிமேல் நமக்கு வாழ்க்கை கிடையாது, அவ்வளோதான், சன்னியாசம்தான்.
சம்சாரம் கிடையாது நமக்கு. ஏன்னா சம்சாரத்தை நடத்துறதுக்கு பணம் வேணுமே, பணம் இல்லை. ஆமாம், காமத்துப்பாலை மட்டும் வச்சுக்கிட்டு பொருட்பால் வேணும் இல்லை. காமத்துப்பால் அனுபவிக்கணுன்னாக்கா அதுக்கு முன்னாடி உள்ள பொருட்பால் வேணும். அறம் என்கின்ற அந்த அறத்தை கடைபிடிக்கணும்னாலும் அடுத்ததாக உள்ள பொருள் இருக்கணும். பொருள் இல்லாத எப்படி அறத்தை கடைபிடிக்க முடியும்? அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பொருட்பால் இருக்க வேண்டும். காமத்துப்பாலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றாலும் பொருட்பால் வேண்டும். ஆக நடுவில் உள்ள பொருட்பால் தான் சுவாமி முக்கியம். இந்த பொருட்பால் இருந்தால் மட்டும்தான் அறத்துப்பாலையும் கடைபிடிக்க முடியும், காமத்துப்பாலையும் செயல்படுத்த முடியும். அறத்தையும் செயல்படுத்த 4 பேருக்கு நீங்கள் தர்மம் தானம் பண்ணாதானே அறம் பண்ணுறான். அதுக்கு பொருள் வேணும். பிற காமத்துப்பால் என்ற பொண்டாட்டியோட சேர்ந்து காம வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா சம்சார வாழ்க்கை தான் காம வாழ்க்கை. அதுக்கு பொண்டாட்டி பசங்களை பெற்றுக்கிட்டு அதுக்கு வீடு வாடகை செலவுக்கு பணம் வேணும். ஆக பொருட்பாலை முதல்ல சம்பாதிங்கோ. அந்த பொருட்பால் இப்போ வருது, இப்போவும் எனக்கு வரல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் யோகம் இல்லை என்று பொருள். அது இருக்குதா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ராசி பலன் பாருங்கள். அதுதான் ஓப்பனிங்லே நாங்கள் தெளிவூட்டல் தரல. நான் தான் ரைட். மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பண வரவு எப்படி வருது, ஏது வருது, கடனாக வருதா, வழக்காக வருதா, நோயாக இருந்தவங்க நோயிலிருந்து மீண்டதுனால சம்பாதிச்சு அதனால் வருதா, இப்படி எப்படி வேணாலும் வரலாம். அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய அந்தரங்க சூக்ஷ்ம தசா புக்திகள் நிர்ணயம் பண்ணும். அதை முதல்ல பார்த்து ஒரு ஜோதிட ஞான குருகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு எதன் மூலமாக வரும்ன்றது அதில் தான் தெரியும். இதில் பணம் வரும்னு தெரியும். அது எவ்வளவு வரும்ன்றது உங்கள் அடிப்படை ஜாதக தசா புக்தி தான் நிர்ணயம் பண்ணும். மொத்தத்தில் பணம் வரும். வறுமை இல்லாத வாழ்க்கையை இந்த மாதம் நீங்கள் வாழலாம். அதற்கான அதிகாரம் உண்டு. முன்னாடி இருந்த மதிப்பு குறைவின்மை இப்போ மதிப்பு குறைவின்மை இருக்காது. பார்க்குற 4 பேர் உங்களை மதிப்பாக, உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. பிள்ளைகள் திருமணமானவர்களுக்குன்னா பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்கு எங்கிருந்தோ ஒரு புண்ணியமாக மனம் கொடுப்பான். அது உங்கள் ஜாதத்தில் புண்ணியாதிபதின்ற ஒரு கிரகம் இருக்குது. அது நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். அந்த புண்ணியமும் இருக்கணும். இருந்தால் தானே புண்ணியமானு கொடுப்பான். இவ்வளோ விஷயம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருள் வரவு நிச்சயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு மீறி வரலன்றன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இவ்வளவும் சொன்னேன். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ரைட். ஏதோ ஒரு விதமான தொழில் பண்ணி ஏதோ ஒரு வகையிலேருந்து காசு கொண்டு வருவீங்க. ஆழ் மனசில் சில வேற்று மதக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி பூந்தா மாதிரியே உங்களை அறியாமலேயே நீங்கள் செயல்படுவீங்க. கடன்காரனுடைய தொல்லையும் இருக்கும். பிறகு இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன். முதல் நிலை என்பது வருகின்ற 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 மிக அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் யாருக்காவது நடக்கணும்னா நடக்கும். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் அந்த சுப காரியங்களுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி போயிடும். திருமணம் போன்ற சுபகாரியம், குழந்தை பேரு என்ற சுபகாரியம், அயல்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக போகக்கூடியதும் சுபகாரியம், பிள்ளைகளை அயல்நாட்டு கல்விக்காக எஜுகேஷன் லோன் சாங்ஷனாக அனுப்புறதும் சுபகாரியம், வீட்டுக்கு தேவையான நகை பண்ட பாத்திரங்கள் வாங்குவதும் ஒரு நல்ல சுககாரியம். ஒரு உயிர் ஜனனமாவது சுபம், ஒரு பொருள் வரவு சுகம், அப்படி பிரிச்சிருக்காங்க. ஆமாம், ஜோதிஷத்தில் என்று புரிந்து கொண்டு பாருங்கள். அப்போதுதான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இரண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் பின்மண்டையில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டு தயவு செஞ்சு வண்டியை ஓட்டுங்க, எச்சரிக்கையாக வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் கடைபிடித்தால் போதுமானது. பிறகு கடன் வழக்கு நோய் இந்த பீரியடில் வரும். அந்த 2வது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இப்போ 3வது நிலை வாங்க. அந்த 3வது நிலை என்பது 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன், ஷேரு, லாட்டரி டிக்கெட்டு அந்த பணவர நாட்களில் வாங்கினா விழணுன்ற ஜாதக கிரகமைப்பு யாருக்கு இருக்கோ, பூர்வ புண்ணியம் இருக்கோ, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த லாட்டரி டிக்கெட்டில். அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லைனா பச்சை சுக்கா போட்டவன்லாம் என் புருஷன், சிவப்பு ஜாக்கெட்டு போட்டதுலாம் என் பொண்டாட்டின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அதிலிருந்து நடக்கிற தசாபுக்திகளை வச்சு தான் இந்த கோச்சாரம் வேலை செய்யுமா செய்யாதான்னு தான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன். அது அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தக்க ஜோதிட ஞான குருவே என்பது ஓப்பனிங்லேயும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்கிறேன். ரைட். நம்மளுக்கு எத்தனை முறை சொன்னாலும் மீண்டும் கேட்டதையே கேட்பான். அவன் ஆசையை மட்டும்தான் கேட்பானே தவிர அந்த ஆசை அடையிறதுக்கு என்ன வழி சொல்லி கொடுத்தா அதை கேட்க மாட்டான். ராசி பலன் சொல்லிட்டு ஜோசியரே சம்பாஷி கொண்டாந்து கொடுத்துருக்குன்ற மாதிரி இருக்குது. சொல்லத்தான் முடியும், நீங்கள் தான் செயல்படுத்தணும். வானத்தையே வில்லா வளைப்பேன்னு ஒரு ஜோசியம் சொல்லிட்டானே, நீங்கள் தான் போய் வானத்தை வில்லா வளைக்கணும். ஜோசிக்காரனை வளைப்பான். அது எப்படி வளைக்கணுன்றது அதே ஜோதிட ஞான குருக்கிட்ட ப்ராக்டிஸ் எடுக்கணும். அதைத்தான் ஓப்பனிங்லையும் சொல்லியிருக்கோம், இப்போவும் சொல்கிறோம்.
மொத்தத்தில் இந்த மூன்றாவது நிலையான காலகட்டம் என்பது ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஆல்ரெடி இருந்த அந்த கடன் பஞ்சாயத்துகள் நிவர்த்திக்கு வரும். இப்ப 4வது நிலை, அது 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய காலம். யாருக்கு செலவு? சகோதரனுக்கு செலவு, சகோதரிக்கு செலவு, உங்களுடைய சகோதரர்களுக்கான செலவு, உங்க முயற்சிக்கான செலவு. சில பேர் வீடு மண் மனை வாங்கலான்றது அதுக்காக செலவு, வண்டி வாங்கின பழுதாயிடுச்சா போட்டுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான செலவு, இப்படி வரும். இப்போ 5வது நிலை, அதுதான் 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டத்தில் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும், ஸ்கின் அலர்ஜிஸ் தோன்றலாம், வீடு மண் மனை கையை விட்டு போடுமோன்ற அச்சம் வரும், இஎம்ஐ சரியாக கட்ட முடியாதோன்ற பயம் வரும். இந்த 5வது நிலை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயமில்லாமல் வாழுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன கடகராசி என்பர்களே, காட்டுக்கு போற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு காட்டுக்கு போற சூழ்நிலை, மென்டல் பிரஷர், சோஷியல் பிரஷர், ஃபினான்ஷியல் பிரஷர், மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர். சாமி, பிளட் ப்ரெஷர். குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குரு ராமர் வனத்தில்ன்றான். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த குரு பகவான் போய் அமரும்பொழுது ஒவ்வொரு புராண புருஷர்களும் என்னென்ன மாதிரி அவஸ்தைகளை அனுபவிச்சாங்க அப்படின்றதுக்கு ஜென்ம குரு ராமர் வனத்திலே. அவர் ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம், மேலும் உச்சனை பார்த்தா பிச்சை எடுக்கணும், அதுவும் இருக்குது அவருக்கு. கடகலகனா ஒரு குரு உச்சம், நேரு 7 செவ்வாய் உச்சம், உச்சம் பார்த்தான் பிச்சை எடுக்கணும். இது மேஷத்தில் சூரிய உச்சம், கடகத்தில் சனி உச்சம், இவனும் பார்த்தான் 2 ஜோடி கிரகம் பார்த்தான் பிச்சை எடுக்கணும். கரெக்டாக ஜென்மத்தில் வரும்போது எடுக்கும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எதில் காட்டுக்கு போகணுன்னு இருக்குது, வழக்கில் போகணுமா, இல்லைன்னாக்கா கடன் வாங்கிட்டு அதனால் கடன்காரனால் தலைமுறைவாக காட்டுக்கு போகணுமா, என்ன இல்லை வாழ்க்கையே விரக்தி ஆகி போச்சுன்னு காட்டுக்கு போகணுமா, பணம் நிறைய இருந்தால் கூட எனக்கு வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சிங்க எனக்கு, நான் பாட்டுக்கு இந்த பாருங்க இந்த மொத்த சொத்தையும் நான் போய் ஆமாங்க ஜோதிடத்தில் எழுதி வச்சிட போகிறேங்க. நாளைக்கு பெரிய ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் பண்ணுறேன்றார் ஜோதிட சத்குருஜி மேர். அவருடைய ஆசிரமத்தில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு நான் போகிறேங்க காட்டுக்கு. அப்படியும் போகலாம் வாங்க. நம்ம ஆசிரமத்துக்கு யூனிவர்சிட்டி அமைக்க போகிற எதிர்காலத்தில் பணக்காரங்க தான் வர முடியும், பின்ன ஏழைகளாக வர முடியும். ராமனே பணக்காரன் தானே, காட்டுக்கு போன ராமன். அந்த மாதிரி ஜோதிட சத்குருஜி மேர் ஆசிரமத்துக்கு எழுதியா டொனேஷன். அவராவது பாரு இது வரலும் ஒரு 10 வருஷமாக எல்லாருக்கும் பணவர நாட்கள் கொடுத்துருக்காரு, சந்திராஷ்ட நாட்கள் கொடுத்துருக்காரு. சமூகத்துக்கு 10 வருஷம் சேவை செஞ்சுருக்காரு அவர். பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கொடுத்து அப்படியும் நீங்கள் முடிவெடுக்கலாம். வேறு எதுக்கு கொடுத்தாலும் பேசாது. நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் அங்கே உள்ள இருக்கிற விக்கிரகம் பேசாது. ஆனால் ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியே ஒரு 100 ஜோதிடரை நான் உருவாக்கி விட்டேன்னா எனக்கு அப்புறமா ஒரு 100, 200, 500, 1000 ஆண்டுகளுக்கு அந்த 100 ஜோதிடர்களுடைய வம்சம் அப்படியே உங்களுக்கு இந்த பணவர நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி இருக்குது சாமி உங்களுக்கு நேரம். மேஜர் பிளானட்ஸு நல்ல இடத்துல இருக்கும்போது தான் நீங்கள் எந்த ஒரு வெற்றியும் பெற முடியும். மேஜர் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது. இப்போ இந்த 3 பிளானட்டுமே உங்களுக்கு நல்லா இல்லையே, என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் தனலாபமும் லக்னாதிபதியும் தான் காப்பாற்றணும். அது நல்லா இருக்குதா இல்லையான்னு ஒரு ஜோதிட ஞான குருவிடம் தெளிவு பெறுங்கள். இப்போ பலனை கேளுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொழிலில் நல்ல செய்திகள் வரும். தொழிலில் சில நூதனமான நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல வார்த்தைகள் வரும். ஒரு சின்னதாக ப்ரமோஷன் வரலாம், இன்னும் சின்னதாக உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுக்கலாம். இதெல்லாமே நடக்கும். சேமிப்பு மட்டும் இந்த மாதம் கரையும். சேமிப்பு கரையும். பிறகு நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி பூந்துக்கிட்டு உங்கள் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஒரு காம ஆவி.
வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். வாயை திறந்தால் பொய்யத்தான் பேச வேண்டியது வரும். உண்மையை சொன்னால் எவனும் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டான். அப்படி இருக்குது. இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன். இது முடிஞ்ச உடனே, இது பேசிக் பலன் முடிஞ்ச உடனே. முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. இந்த காலகட்டம் காமம் தலைக்கு ஏறி போய் ஆடும் பித்தம். யாராவது சின்ன வீடு, ஸ்டெப்னி, சைடு வீடு, திருமணம் கடந்த உறவு வச்சுருந்தாக்கா அதோடு என்ஜாய் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு அது அடிப்படை ஜாதகத்தில் இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். பல்லு இருக்கிறவன் தான் பகடா சாப்பிட முடியுன்ற மாதிரி தான். இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். சூப் குடிக்கணும்னா நாக்கு இருக்கணுன்ற மாதிரி. நாக்கே இல்லாத எப்படி சூப் குடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நாக்கில் ருசி உணர்வு இருக்கணும்ல. எதை சாப்பிட்டாலுமே எனக்கு ஒன்றும் ஜலியில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி ருசி இருக்கணும். வாழ்க்கையின் மீது ருசி இருந்தால் ரசி வரும். ருசிப்பு இருந்தால் தானே ரசிப்பு வரும். ஆக அப்படி காமத்தை அப்படி சும்மா அப்படி அனுபவிக்கிற மாதிரி பிளானட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி அனுபவிங்க. மனைவின் மூலமாகவும் அனுபவிக்கலாம், திருமணம் கடந்த உறவுலையும் அனுபவிக்கலாம், லிவிங் டுகெதர் இருந்தால் அதில் அனுபவிக்கலாம். நீங்கள் உங்கள் ஜாதகம் எதை சார்ந்திருக்கிறதோ அதில் அனுபவிப்பீர்கள். இரண்டாவது நிலை, மேலும் இந்த முதல் நிலையில் கடன் மூலமாகவும் பணம் வரும், நண்பர் மூலமாகவும் பணம் வரும், ஒரு நண்பி மூலமாகவும் பணம் வரும், நான் முன்னாடி சொன்னதன் மூலமாகவும் பணம் வரும். இரண்டாவது நிலை என்பது 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் தொழில் லாபத்தை கொடுக்கும். முன்னாடி செஞ்ச உழைப்பு இப்போ லாபத்தை கொடுக்கும். அதுதான் இரண்டாவது நிலை. காணிலாம் வாங்கலான்ற சிந்தனை வரும், அதுக்கான பணமும் லைட்டாக வரும். மூன்றாவது நிலை என்பது 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவு வரும். எதுக்காக செலவு? ஹெல்த்துக்காக செலவு, உங்களுடைய வீடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற இஎம்ஐ செலவு, வட்டி செலவு, இஎம்ஐ செலவு வரும். நான்காவது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உங்கள் வித்தையை வைத்து, உங்கள் தொழில் திறமையை வைத்து ஒரு பணம் வரும் 6 என்ற தொகையில். ஐந்தாவது நிலை அது 5 ஜூலை 2026 கிட்டத்தட்ட 16 ஜூலை 2026 வரலும் செலவை கொடுக்கும். ஷேரு, ஸ்பெக்குலேஷனுக்கு, லாட்டரி டிக்கெட்டுக்கு போனீங்கன்னா ஆன்லைன் ரம்மிக்கு 50 காசும் போயிடும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் போகும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன சிம்மராசி அன்பர்களே, ஏற்கனவே அஷ்டமத்து சனி, அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடறி விழுதல்னு பழங்கால ஜோதிட நூல்கள் சொல்லுது சுவாமி. நான் சொல்லவில்லை. இது அனுபவத்தில் நான் 30 வருஷம் பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. யாரெல்லாம் எனக்கு சுகர் இல்லைன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமச்சனியில் தான் வந்திருக்கு. யாரெல்லாம் எனக்கு பிபி இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமச்சனியில் வந்திருக்குது. சுகர் வரணுன்ற ஜாதத்துக்கு சுகர் வந்திருக்கு. அது பிபி தான் வருமா, சுகர் தான் வருமா, இல்லை ரெண்டுமே வருமா, இல்லை இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது வருமானது உங்கள் அடிப்படை ஜாதக அந்தரங்க கிரக பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என் ஜாதகத்துக்கு நான் 35 வருடங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், இன்றும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் போதும் நான் அடையும் அந்த மகிழ்ச்சி பேரின்ப மகிழ்ச்சி. கடவுளே நேரடியாக வந்தாலும் அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. வந்தாலும் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்போமோ அதுதான் அங்கே ஜாதகத்தில் இருக்க. அதை போய் தெரிஞ்சுக்கோ, அதற்கான அறிவை வளர்த்துக்கோ. ஒரு ஜோதிட ஞான குருவை பிடித்து என்பதுதான் என்னுடைய முதலும் கடைசியுமான செய்தி. ஏனென்றால் நான் அப்படித்தான் தெரிந்து கொண்டேன், அப்படித்தான் யாருமே தெரிந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் இப்போ நீங்கள் டேஞ்சர் ஸ்பாட்டில் இருக்கிறீங்க. இந்த அஷ்டமச்சனி உங்களை 2 விதமாக பண்ணும். ஒன்று கொடுத்து கெடுக்கும், இல்லை என்றால் கெடுத்து கொடுக்கும், இல்லை கெடுத்து விட்டு கொடுக்காமலே போகும். கொடுத்து கெடுப்பதற்கு ஜாதகத்தில் தனயோக ஜாதகமாக இருந்தால் கொடுத்து கெடுக்கும். தனயோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் கெடுத்து கொடுக்கவே கொடுக்காது, கெடுத்து கொண்டே விட்டுவிடும். அதனால் அடிப்படை உங்கள் ஜாதகம் தனயோக ஜாதகமாக இருந்தால் கொடுத்து கெடுக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருதுனாலே அது நீங்கள் பிற்காலத்தில் துன்பப்படுறதுக்கான அதிர்ஷ்டமாக இருக்கும், இன்பப்படுறதுக்கான அதிர்ஷ்டமாக இருக்காது.
இது ஆண்டி முதல் அரசன் வரையிலும் நடக்கும். கடந்த தேர்தலில் அசிங்க அவமானம் உங்கள் முதலமைச்சர், கடந்த முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துதா இல்லையா? அவர் சிம்ம ராசி பூர நட்சத்திரம், அவ்வளோதானே. இதெல்லாம் ஷார்ட்டு கணக்கு சாமி. அது அவர் ரேஞ்சுக்கான அசிங்க அவமானம். அவருக்கு ஒன்றும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லுவது, இந்த பூமி அழிகிறவரெலாம் அவங்க சுற்றி சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க வம்சத்துக்கு இந்த பூமி அழிகிறவரெலாம் விட்ட பணம் இருக்குது. அவங்க வந்து நாளைக்கே வந்து அரிசி பருப்பு மிளகா வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ரேஞ்சுக்கு என்ன அசிங்க அவமானம் அதை கவனிக்கணும். நீ அடைந்திருக்கும் உயரத்திற்கு ஏற்பதான் உனக்கு அசிங்க அவமானம் வரும். சாதாரணமாக பாவம் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு ஒரு சிம்மராசின்னா அவருக்கு தொழிலுக்கு என்ன அசிங்கமோ அதுதான் வரும். முதலமைச்சர் கேடரேட் இருந்தார், தான் சொந்த தொகுதியிலே குளத்தூரில் தோத்தார்ல, அந்த அசிங்க அவமானம் அவருக்கு வந்தது. இது அவங்க ஜாத்தில் வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. புரியுதா என்று கூறி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனிக்கு விலகு கொடுத்தாச்சு. அது மட்டுமா, மேஜர் பிளானட் 4மே நல்லா இல்லையா உங்களுக்கு? யார் மேஜர் பிளானட்? சனி 2.5 வருட கிரகம், குரு 1 வருட கிரகம், 1.5 வருட கிரகம், ராகுகேதுக்கள், இந்த 4மே சரியில்லை உங்களுக்கு. அதனால் அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்து யோக தசாபுக்தி நடந்தால் தப்பிச்சிங்க. இல்லைனாக்கா கஞ்சி குடிக்கிறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த மாதம் இருக்கிறீர்கள். அதில் இப்போது இந்த பலன்களை பார்க்கும்போது உங்கள் காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது. அது ஒரு முகமதி ஆவி. முகமதிய மதத்தில் பிறந்து இறந்து போன ஆவி பேசுது. தர்காவுக்கு வான்னு கூப்பிடுது, வந்து எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இந்த மாதம் பிறந்த உடனே யோக ஜாதகம், தனயோக ஜாதகமாக இருந்தால் 9ன்ற தொகையில் பணம் வரும், அடுத்தது 4ன்ற தொகை, அடுத்தது 3ன்ற தொகையில் வரும். தனயோக ஜாதகம்லாம் வராது, அப்படி புரிஞ்சுக்கணும். தாய் தந்தையிடம் சில பகைமை வருகிறது, சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம் வருகிறது. விரோதியை வாழ வைக்கிற சாமி, நீ இந்த மாதம்தான் வாழ வைக்கிறப்போ அவன் மேலே வழக்கு போட்டிருந்தான்னா இந்த அவனே இந்த வழக்குக்கான ஆதாரம் என் வீட்டில் இருந்து நானே தரேன்னு நீங்களே உங்கள் கையால் அவங்ககிட்ட கொடுக்கலாம். சினிமாவில் வர ட்விஸ்ட்டு மாதிரி எப்படி கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, இல்லைன்னா உங்கள் வந்து வேலைக்காரன் கொடுத்துருவான். புரியுதா? அந்த மாதிரி நடக்கும். கடன், வழக்கு, நோய் இது வரத்துக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம் வரும். நிறைய விரைய செலவாகும் சாமி. வரவுக்கு மீறி செலவு, வரவுக்கு மீறி செலவு, வரவுக்கு மீறி செலவு, வரவுக்கு மீறி செலவு, அப்படி வரும். இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன் கேளுங்க. முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் தொழிலுக்காகவும் முயற்சிக்காகவும் கடன் பெறக்கூடிய சூழ்நிலை வரும். அயல்நாடு போயிடலாம்ப்பா, இனிமேல் இங்கிருந்து நம்ம தேர முடியாதுப்பா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இன்னும் சில பேர் பிள்ளைகளை அயல் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வீட்டு அடமானம் போட்டு எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்புவீங்க. இன்னும் சில பேர் கல்யாணம் பண்ணணும்ப்பா குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அப்படின்னு வாங்குவீங்க. இளைஞர்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் வாழ்க்கை இருக்குது, வயசு இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஒரு மாதத்துக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஒரு மாதம் பலனுமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தசாபுக்தி வச்சு தானே வருது. அது தெரிஞ்சுக்கிங்க. இளைஞர்களுக்கு வயசு இருக்குது, முதியவர்களுக்கு தானே வயசு இல்லை. அதனால் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க இனி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் வராது. இளமையில தான் இதெல்லாம் ஆர்வம் வரும், என்ன தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம். அதனால் இளைஞர்களுக்கு சொன்னேன். மொத்தத்தில் இளைஞராக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும் நடுத்தர வயதாக இருந்தாலும் மேஜர் பலன் இது தான். இளைஞராக இருந்தாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம்ப்பா, வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்யலாம்ப்பா அப்படின்னு அப்படி ஒரு முடிவு வரும். அதெல்லாம் இந்த முதல் நிலையில் வரும். 8 ஜூன் 2026 டு 16 ஜூலை 2026. ரெண்டாவது பலன் 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, உத்தியோகத்தில் ப்ரமோஷன், அதில் சம்பள உயர்வு, பணி உயர்வு, பணியிட மாற்றம் நடக்கும். மூன்றாவது நிலை 22 ஜூன் 2026 முதல் 7 ஜூலை 2026 வரை கைப்பணம் கரையும், செலவாகும். எங்கேயாவது பணத்தை தொலைச்சிடுறதுக்கோ செல்போனை தொலைச்சிடுறதுக்கோ வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. நான்காவது நிலை 4 ஜூலை 2026 முதல் 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இனிமேல் நம்ம எங்கேயும் வேலைக்கு போனாலும் வந்து கூலி ஆகிட மாட்டேன், நம்மளே சுயத்தொழில் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனை வரும். இவ்வளோ நாள் தலை வாரவே இல்லையா? முகம் பார்த்து கண்ணாடி பார்த்து தலை வாரியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வாடுறியா கொஞ்சம் அப்படியே தலையை பார்த்து வாருவீங்க, கண்ணாடியை பார்த்து. இப்போ தான் கொஞ்சம் கேர் எடுத்துப்பீங்க, நல்ல ட்ரெஸ் அது போனீங்க, அதனால தான் எவனும் போனால் நமக்கு காரியமாக மாட்டேங்குது அப்படின்னு தன்னை கொஞ்சம் சிகை அலங்காரம், வந்து முக அலங்காரம், உடலில் கொஞ்சம் நல்ல ஆடை, ஆள் பாதி ஆடை பாதி, இதெல்லாம் பண்ணுவீங்க. அடுத்தது 5வது பலன் 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. ஷேரு, ஸ்பெகுலேஷனு, லாட்ரி இப்படிப்பட்ட விஷயங்கள் இறங்கக்கூடாது. இறங்கினா அம்புட்டு காசும் நஷ்டமாயிடும், நஷ்டமாயிடும், நஷ்டமாயிடும். ஒரு நண்பன் பகைவனாக மாறுவான் என்று கூறி
உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண ஒரு நாட்களும் சந்திராஷ்டிரம் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படாமல் பலருக்கும் ஷேர் செய்தால் நன்மை பயக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கன்னிராசி அன்பர்களே, கடந்த ஒரு வருடம் 2025 ஜூன் டு 26 ஜூன் 2ஆம் தேதி வரலாம் கௌரவ குறைச்சல். வேலை உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் உங்களை மட்டம் தட்டி பேசுகிற அந்த விதமான உத்தியோக மட்டம் தட்டுதல், கௌரவ மட்டம் தட்டுதல். அதனால் இப்படிப்பட்ட சில கௌரவ குறைச்சல்களை எல்லாம் 2025 ஜூன் டு 26 ஜூன் வரணும் சந்திச்சிங்க. இப்போ அமோகமான நல்ல நேரத்தில் இருக்கீங்க. ஆனாலும் கண்டச்சனில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்க, மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல்நல உபாதைகள் வரலாம் வரலாம் வரலாம். இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆசனவாதி, மூலம், பௌத்திரம், மலச்சிக்கல் இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் வாயை திறந்து பேசினாலும் ஏதோ ஒரு முகமதி ஆவி பேசுகிற மாதிரியே இருக்குது. தர்காவுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமான்னு நினைக்கிறீங்க. துர்கான்றது உங்கள் மனைவியாக இருக்கலாம். பெண்பால சொல்கிறேன். உத்தியோகம், தொழில் கடந்த ஒரு வருடமாக வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடவில்லை, வேலை கிடைத்தாலும் அதற்கான சம்பளம் கிடைக்கவில்லை என்பதை போல் போனது. இப்போ உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். இது நாள் வரலும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் இருந்ததுன்னா என்ன, இன்றைக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதே, அதுவும் திருமணம் நடந்து அது நீடித்து நிலைக்கிறதெல்லாம் நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஈக்குவலாகி போச்சு. அதனால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் திருமண கிரகம் நன்றாக சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவமான திருமணம் நடக்கும். உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் பாப்பத்துவமான அமைப்பை பெற்றிருந்தால் திருமணம் நடந்து பிறகு அதனால் நீங்கள் பாவக்கணக்கை தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி சொல்கிறதுக்கு இது ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து சில விதிமுறைகள் இருக்குது. இப்படி தான் சொல்லணும், அப்படி சொன்னால் தான் அது நடக்குதுன்றது நாங்கள் 30 வருடங்களாக பார்த்துருக்குறோம். அந்த விதிமுறைப்படி தான் சொல்ல முடியும். இதெல்லாம் சித்தர்கள் வகுத்து கொடுத்த விதிமுறை, என்னுடைய சொந்த விதிமுறை அல்ல. பிறகு ஒரு நண்பன் மூலமாக பணம் வரும், வெளிநாடு மூலமாக பணம் வரும், இல்லை நீங்களே வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம். குழந்தை பேரு, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்திலே கிரகபலம் இருக்கிறவங்களுக்கு அதுவும் நடக்குது, இல்லாதவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போது 5 நிலைகளில் கூற உள்ளேன். ஏதோ ஒரு வகையில் இந்த மாத தேவைக்கான பணம் வரும். இன்னும் அடிப்படையில் யோக தசாபுக்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த மாதம் ஆரம்பித்த 15 ஜூன் 2026 5 நாட்களுக்குள்ளேயே பணம் வரும். முதல் தொகை 9, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, இப்படி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் வரும் அளவிற்கு யோகத்தை வாங்கி வரவில்லை என்று பொருள். அவ்வளோதான். படுத்துக்கிட்டு போத்திக்கினாலும் ஒன்று தான், போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான். ராசி பலன் பார்த்து தெரிஞ்சிட்டாலும் ஒன்று தான். ராசி பலனே பார்க்காமலே உங்களுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ராசி பலனே பார்க்காம வருதுன்னா அடிப்படை ஜாதகத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். ராசி பலன் பார்த்தும் வரலன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான் சுவாமி மேட்டரு. அவ்வளோதான். அடுத்ததாக முதல் நிலை வருகின்ற 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 ஒரு நண்பன் ஒரு நண்பி மூலமாக பணம் வருது. அன்பான அழகிய மனைவியை கொண்டவர்கள், மனம் முடித்தவர்கள் இந்த நேரத்தில் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கலாம். இல்லை எங்களுக்கு அன்பான மனைவி, அழகான மனைவி இல்லைங்க, அதுக்கு பதிலாக திருமணம் கடந்த உறவு இருக்குன்னா அதில் மூழ்கி முத்தெடுக்கலாம். இல்லை லிவிங் டுகெதர்னா அதில் மூழ்கி முத்தெடுக்கலாம். ஆக மொத்தத்தில் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கலாம். எதிர்பாலினத்தோடு அது உள்ளவர்களுக்கு இப்படி 3 வாட்டி சொல்கிறோம்டான்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு. பிறகு வீடு, மண், மனை, வாசல் இதிலெல்லாம் கடந்த ஒரு வருடத்தில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். இஎம்ஐ கட்டணும்னா கட்டிடலாம், வாடகை கட்டணும்னாலும் கட்டிடலாம். இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். இரண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல்
20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை முயற்சிகள் கை கொடுக்கும். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வரும், சகோதரர்களுக்கும் உடல்நல பாதிப்புகள் வரும், சில முயற்சிகள் கைகூடும். மூன்றாவது நிலை, அதாவது வருகின்ற 22 ஜூன் 2026 முதல் 7 ஜூலை 2026 வரையிலும் ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், ஷேர் பிஸ்னஸ்ஸு நல்லாயிருக்கும். அப்படியே லாட்ரி டிக்கெட்டும் சேர்த்துக்கணும். நான்காவது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உள்ள அந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு உண்மையிலே ஒரு செலவின காலகட்டம். இது வரணும், வரவு வந்தது இல்லையா, இப்போ செலவு வரணும். அந்த செலவு மனைவிக்காக, குடும்பத்துக்காக, தந்தைக்காக, உங்கள் உடல்நல தேவைக்காக, வீட்டில் துணிமணிகள் எடுத்து தருவதற்காக, இப்படி பல விதத்திலும் இருக்கலாம். பிறகு 5வது நிலை வருகின்ற 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை ஷேர் பிஸ்னஸ் அறவே பண்ணக்கூடாது. ஹெல்த் டிஸார்டர் வரும், வெல்த் டிஸார்டர் வரும். தொழிலில் கொஞ்சம் குறைவான வருமான பெருக்கம் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் இதில் விழிப்புணர்வாக இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களில் உங்களுக்கு ஜாதகத்தில் உண்மையிலேயே யோகம் இருந்தால் பணம் வரும். அதேபோல் சந்திராஷ்டம நாட்களில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. என்ன துலாம் ராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு 2025 ஜூன் 26 ஜூன் வரலும் ஓடி போனோன்னு 9ல் குருன்னு எல்லா ஜோசிக்காரங்களும் சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க. நீங்களும் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நம்ம ஓடி ஓடி சம்பாதிப்போம்னு நினைச்சீங்க. சில பேருக்கு ஜாதகத்தில் யோகம் உள்ளவங்களுக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சிருப்பீங்க. சில பேர் ஓடி ஓடி சம்பாதிக்காம இருப்பீங்க. அதுக்கு அடிப்படை ஜாதகத்தை பாருங்க. 10 வருஷமா சொல்றேன்ல, அப்புறம் என்ன சும்மாவே நீங்க செவடன் காதில் செங்காவே இருக்கக்கூடாதுல்ல. சொல்வதை காது கொடுத்து கேட்டு செயலாக்கம் பண்ணாதான் சாமி வெற்றி வரும். சும்மாவே கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, கேட்டதை செயல்படுத்த வேண்டும். வெற்றியே செயலில் தான் இருக்கிறது, கேட்பதில் அல்ல. கேட்டதை செயல்படுத்துவதில் இருக்கிறது. அதனால உங்கள் அடிப்படை ஜாதகம் பலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பலமாக இல்லை என்றால் இப்பொழுது 10ல் குரு பதவி பறிப்போகும். ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு நினைப்பீங்க. இருக்கிற வேலையிலும் உங்களை தூக்குற மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது உங்கள் காதில் விழும். சில பேருக்கு உத்தியோகத்துக்கு போனாலும் சம்பளம் லேட்டாக கொடுப்பான். இன்னும் சில பேருக்கு சம்பளமே வருமா 3 மாதம் கழிச்சு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பயமும் வந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நிலையற்ற தன்மையும், பதவி நிலையற்ற தன்மையும், பிறகு தொழிலில் உழைப்ப போட்டாலுமே அதுக்கான சம்பளம் லேட்டா கிடைக்கிறதும், மொத்தத்தில் தொழிலில் அகௌரவமும், தொழிலில் ஒரு விதமான அகௌரவமும், பிச்சை எடுத்தாலும் பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னானா அருமாறுன்ற மாதிரி எங்கிருந்தோ நீங்கள் பிச்சை எடுத்து வாங்கியிருந்தாங்க அதை இன்னொருத்த அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சில பலன்களும் நடக்கும். இது இந்த மாதத்துக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. இன்னும் 1 வருட காலத்துக்கு இருக்குது. அடுத்த வருஷம் ஜூன் வரலும் இருக்குது. இது இடையில சில கோள்கள் மாறும்போது அதுக்கான பலன்கள் மாறும், அவ்வளவுதான். ஆனால் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ராஜயோக தசாபக்தியில் போனாக்கா தப்பிப்பீங்க. இல்லைன்னாக்கா இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி புரிந்து கொண்டு இப்போ வாங்க, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மனைவி கை ஓங்குது, குடும்பத்தாருடைய கை ஓங்குது, சொத்து சுகங்கள் கையை விட்டு போயிடுமான்னு தோணுது. ஒரு பெரிய மனிதர் பெரிய மனுஷை காப்பாத்துறாங்க. அவங்க முதலாளியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மேல் உங்கள் திறமையை பார்த்து உங்களுக்காக ஒரு
ஹெல்ப் பண்ணலாம், அதன் மூலமாக பணம் உண்டு. மொத்தத்தில் தொழிலில் நல்லா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கான புகழுரையும் அதற்கான பணமும் குறைவாக வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுது, ஒரு முகமதிய ஆவி இந்த மாதம். உங்களை பார்த்தாலே எல்லாருமே வந்து முதல்ல பள்ளிவாசலுக்கு போய் துவா பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குதே உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிறகு 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இந்த காலம் கடன் மூலமான பணம் வருது, முயற்சியின் மூலமாக பணம் வருது, உங்கள் திறமையின் மூலமாக பணம் வருது, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வருது. அயல் நாட்டுக்கு சில பேர் தப்பிச்சு ஓடிடுறீங்க, இனிமேல் இங்கிருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி வந்து வருது. திருமணம் தடைப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு அவங்க அடிப்படை ஜாதகத்தில் தசாபுக்தி பலமாக இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா இந்த டைமில் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. மொத்தத்தில் இந்த முதல் நிலையில் வந்து கடன் மூலமாக ஒரு வருமான பெருக்கும் 3 தொகை 6 தொகை வருதுங்க, அவ்வளவுதான். அடுத்ததா 2வது நிலை, அது வந்து 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இந்த காலகட்டம் என்பது கணவன் மனைவிக்குள்ள பகைமை வருவதற்கும், கருத்து வேற்றுமை வருவதற்கும், கருத்து வேறுபாடு வருவதற்கும், சமூகத்தாரோடும் பார்ட்னர்ஷிப்போடும் சக பணியாளர்களோடும் கருத்து வேற்றுமை வரும். மூலம் பௌத்திரம் போன்ற உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் வருவதற்கு அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. இப்படி 3 வாட்டி சொன்னால் அதில் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். பிறகு 3வது நிலை 22 ஜூன் 2026 முதல் 7 ஜூலை 2026 வரை. தொழிலில் குட்டிக்கரணம் போட்டு பார்க்குறீங்க. ஆமாம், என்னென்னமோ வித்தையை காட்டுறீங்க, ஆனாலும் கொஞ்சம் வருது கொஞ்சம் வரல, பாதி நடக்குது பாதி நடக்கலை. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செஞ்சு 5,000 ரூபாய் வருது, 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 25,000 ரூபாய் வருது, 1 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு 50,000 வருது, 2 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 1 லட்சம் வருது. இப்படி 50-50 வருது. பரவாயில்ல, அதுவாது வருதுன்னு சந்தோஷப்படுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறீங்க நீங்கள். அதான் சொல்லிட்டேன் நான் ஓப்பனிங் இல்லையா. இப்போ 4வது நிலை, அது 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. இப்போ கொஞ்சம் லாப பெருக்கம் வருது, 6 தொகையில் வருது, சில காரியங்களை செய்ய முடியுது, சில லாப பெருக்கம் வருது. இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளி மாநிலத்துக்கு போவீங்க, மாற்றல் ஆவீங்க. இப்படி வந்து உங்களுக்கு பலன்கள் இருக்கும். உங்கள் அபிலாஷை கொஞ்சம் பூர்த்தியாகும். சில பேருக்கு வந்து கோயில் தீர்த்தமே அபிலாஷம், சில பேருக்கு டாஸ்மாக் தீர்த்தமே வந்து அபிலாஷைக்கு வந்து தீருது. அப்படி மாது அது சம்மந்தப்பட்ட ஆஸ்பிரேஷன்ஸ் தீருது, அபிலாஷைகள் தீருது அப்படின்னு பொருள். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ 5வது நிலை, அது என்ன நிலை? 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. தந்தையின் உடல்நலம் கெடுதல், இடது கண்ணில் வந்து நீர்வடிதல், அதற்காக இடது கண் பார்வைக்காக செலவிடுதல். இன்னும் சில பேருக்கு வாத்த சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் வருவது. அதனால ஹெல்த் எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க. தந்தையின் உடல்நல பாதிக்கப்பட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரலாம். தந்தையின் உடல்நலத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது வரலாம். அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இன்னும் சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும், வெளி மாநில பிரயாணம் ஏற்படும். அதே மாதிரி ஷேர் ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கணும். பண்ணீங்கன்னா அம்புட்டு காசும் கோவிந்தா கோவிந்தா ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணான்னு எல்லாம் போயிடும். மொத்தத்தில் இந்த மாதம் நம்ம சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம் அதிகமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய உடல்நலம் கெட்டு அதுக்காக செலவினங்கள் வரும், வட்டி கட்டுறதுக்காக செலவினங்கள் வரும். இது எல்லாமே முதல் நிலையிலே வரும். 8 ஜூன் 2026 கிட்டத்தட்ட வந்து 16 ஜூலை 2026 கடன்காரனோட சண்டை, ஏற்கனவே வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளுக்காக செலவு, வட்டி கட்டுறதுக்காக செலவு, தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்காக செலவு. அதே மாதிரி இந்த முதல் நிலையில் வந்து காமம் அதிகமாக இருக்கும், விந்து உற்பத்தி மிக அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்று கூறி, உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும்.
அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன விருச்சிக ராசி என்பர்களே, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருவிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. 2025 ஜூன் மாதத்திலிருந்து 26 ஜூன் 2ஆம் தேதி வரலுமே நீங்க உங்க மனம், பணம், பொருள், நகை, மனைவி தாலி கூட அடமான கடைக்கு போயிடுச்சு. அதுல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு அதையெல்லாம் மீட்கக்கூடிய வேலையை செய்யும் அளவிற்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு யாருக்காவது அப்பவும் எங்களுக்கு வரல குருஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அடிப்படை ஜாதகத்துல வர்ற அளவுக்கு யோக தசாபுக்திகள் இல்லை என்று பொருள். அதை போய் ஒரு நல்ல ஞான ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பலனை மட்டும் கேளுங்கள். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ ஆழ்மனத்தில் அதெல்லாம் நடக்கும் காலம். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் அதற்கான யோக தசாபுக்தியில் இருந்தால்தான். இது எப்படின்னாக்கா, ஏரோட்ரமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆகாயத்தில் பறக்கிற விமானத்துக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் தொடர்பு இருக்கணும். அப்போ தான் அந்த விமானம் சேஃபாக பயணமாகுதுன்னு அர்த்தம். இல்லைங்க அது என்னங்க அது மீனம்பாக்கம் எங்கே இருக்குது, நாங்கள் பல லட்சம் மைலுக்கு அப்பால் பறக்கிறோம் ஆகாயத்தில், எதுக்கு இங்கே தொடர்பு, அங்கே தொடர்பு அருந்து போச்சுன்னாலே இந்த ஃப்ளைட் எங்கேயோ விழுந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் உங்கள் அடிப்படை ஜாதகம் என்பது சட்டி. அதில் ஏதாவது யோகம் இருந்தால் தான் இந்த மாதம் மட்டுமல்ல, நீங்கள் ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய எந்த மாதத்திலும் உங்களுக்கு யோகங்கள் நடைபெறும். இல்லை என்றால் நடைபெறாது. அதனால் உங்கள் ஜாதகம் என்பது ஏரோட்ரமில் அமர்ந்து கொண்டிருக்கும் கண்ட்ரோல் ரூம். அங்கிருந்து தசாபுக்திகள் என்ற நல்ல யோக தசாபுக்திகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மாத ராசி பலன் அல்ல, ஒவ்வொரு மாத ராசி பலனும் நன்றாக இருக்கும். அங்கே யோகம் இல்லைனாக்கா இங்கே யோகம் இருக்காது. அப்படி புரிஞ்சுக்கின்னு இந்த மாத ராசி பலன் மட்டுமல்ல எந்த மாத ராசி பலனையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு தெளிவுரை தந்துவிட்டு, இந்த மாதம் உங்களுக்கு ஓடிப்போய் சம்பாதிப்பீங்க. எல்லா இடத்துல ஓடி உழைப்பீங்க. காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை, நைட்டு ஒரு வேலை, இப்படி 4 விதமான வேலை, 3 விதமான வேலைகள் செய்து சம்பாதிப்பீர்கள். காரணம், அந்த அளவுக்கு கடந்த ஒரு வருடத்தில் உங்கள் பணம், நகை, மனம் எல்லாமே கடன்காரனிடம் அகப்பட்டிருக்கிறது. மார்வாடிக்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் மீட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடிப்படை ஜாதத்தில் யோக தசாபுக்தி இருந்தால் 100% உண்டு. இல்லைனாக்கா அப்படியே 90, 80, 70, 60, 50, 40, 30, 20ன்னு கொண்டாந்துடணும் ரிவர்ஸில் என்று கூறி திருமணம் நடைபெறாதவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வரும். அட்லீஸ்ட் இப்போ கல்யாணம் நடக்குதோ இல்லையோ ஃபோன் மூலமாக 4 ஜாதகமாவது அனுப்புவாங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னாடி 26 ஜூனுக்கு முன்னாடி அது கூட அமைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய வரும். அதுக்கப்புறமா அது மேட்ச் ஆகி பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை ஒத்துக்கிறது, நீங்கள் அவங்கள ஒத்துக்கிறது, உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அதுக்கான திருமண யோகம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒன்று. அதே மாதிரி குழந்தை பேர் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் இப்போதைக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் கருத்தரிக்க அதிகாரம் உண்டு. அப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தவறாக நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறது. நிராசையும் நீங்கள் ஆகக்கூடாது. அடுத்தது வெளிநாடு, வெளியூர் பிரயாணம், பெரிய மனிதர்கள் மூலமாக பணம் வருவது, இதெல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்கம், அவமானம், மானபங்கத்தில் ஆரம்பிக்குது. யாரால? கடன்காரனால். அடுத்தது குடும்பத்தாரால். அடுத்தது சொத்துக்கள் அடமானத்தில் இருக்குது, பேங்க் லோனில் அது கட்டலன்னு மேனேஜர்கிட்ட இருந்து. இப்படி 3 வகையில் அசிங்கம், அவமானத்தோடு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பிறகு நான் சொன்ன இந்த பலன் எல்லாம் அதாவது இந்த மாதம் ஆரம்பித்த 16 ஜூனுலேருந்து 19 ஜூன் வரல இந்த அசிங்கம், அவமானம், மானபங்க பலன். 19 ஜூன்லேருந்து இப்போ நான் சொன்ன நன்மையான பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு ஒரு தனி தெம்பே வந்திருக்கும். ஆமாம், கனவுகளில் இறந்து போன உங்கள் மூதாதையர் ஆவிகள் பேசுகிற மாதிரி வரும். அவங்களுடைய அந்த ஆவிகள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிற மாதிரி வரும். இதெல்லாமே நல்ல சுப பலன்கள். பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக, கல்விக்காக, வெளிநாடு பிரயாணம் போய் அங்கே எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறதுக்காக, திருமண செலவு, வளைகாப்பு செலவு, மகப்பேறு செலவு, இப்படி சுப செலவுகள் வரும். பிறகு 6 நிலைகளில் கூற உள்ளேன். இந்த 6 நிலைகளில் முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 வரை கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு பொருளாதார உயர்வுகள், குடும்பத்தில் நகைகளை மீட்கும் வாய்ப்புகள், புதிய நகைகள், புதிய வெள்ளி பாத்திரங்களை வாங்கும் வாய்ப்பு, இவையெல்லாம் ஏற்படும். இப்படி 3 முறை சொன்னால் நடந்துவிடும் என்று பொருள். தூரதேச பிரயாணம்,
இன்னும் சில பேருக்கு காதலிச்சிருந்தாங்கனாக்கா இப்போ திருமணத்துக்கான சரியான நேரம் இப்போ விட்டிங்கன்னா எப்பவும் நடக்காது. அதுதான் முதல் நிலையான 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் இப்போ போய் 2 பேர் வீட்டில் சொல்லி ஒரு நிச்சயமாவது வாங்க முடியும். காதலிச்சவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மனசு பிடிச்சி போச்சு. அரேஞ்ச் மேரேஜ் உள்ளவங்களுக்கு ஜாதகம் தான் பார்த்துக்கணும். நீங்கள் அதில் 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். காதலிக்கிறவனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்க போய் தான் பொண்ணு ஆணும் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலான்னு விரும்பிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். 2வது நிலை 20 ஜூன் 2026 அது முதல் 16 ஜூலை 2026 கணவன் மனைக்குள்ள சண்டை வரும், கருத்து வேற்றுமை வரும், பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு வரும், மற்றதுக்கு வராது. 3வது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை உங்களுக்கு இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன் ஷேர் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம், திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். ரைட், அதுக்கும் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி ஓடணும், அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது 4வது, அந்த 4வது பாயிண்ட் என்பது என்ன? 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் ஒரு தொழில் ரீதியான செலவு முதலீடுன்னு கூட வச்சுக்கலாம். இது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை அதிகமாகவும் கூலி குறைவாகவும் கிடைக்கும், சம்பளம் குறைவாக கிடைக்கும், லீவ் டேஸை குறைச்சிருவாங்க. ஆமாம், 5 நாள் வேலைன்றது 6 நாள் வேலையாக இருக்கும். இது எல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு. ஸோ உத்தியோக ரீதியாக டிரான்ஸ்ஃபர் ஆனீங்கன்னாக்கா அது விரயம் தானே, அப்படி விரயம் வரும். இதெல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு. இந்த 3வது நிலை. இப்போது 3 நிலைகள் முடிந்து 4வது நிலையான 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் வரக்கூடிய காலம்தான் 4வது நிலை. இப்போ 5வது நிலை, அது 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் முழுக்க ஷேர் ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. பண்ணால் அவ்வளவு காசும் லாஸ் ஆகிடும். பிறகு ஆயில் த்ரெட்டு வந்து மறையும், லைஃப் த்ரெட்டு வந்து மறையும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். பிறகு 5 நிலைகளும் கூறி முடித்தாகிவிட்டது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, நீங்க தான் கடந்த ஒரு வருடம் நல்ல நேரத்தில் தானே சாமி இருந்தீங்க. 2025 ஜூன் டு 26 ஜூன் வரலும் சங்கமங்கள் சப்தமத்தில் என்றது போல் குரு உங்களுக்கு இருந்தார். நன்மை செஞ்சிருக்கணும், செய்யலைன்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நன்மைகள் வரும் அளவிற்கு யோகம் இல்லை என்று அர்த்தம். அதை போய் முதலில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மாத பலனை கேளுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கணவன் மனைவிக்குள்ள சில இன்டலெக்சுவல் ஃபைட்டு, இன்டலெக்சுவல் சண்டை ஆரம்பிக்குது. அதன் மூலமாக தான் மாதமே ஆரம்பிக்கிறது. சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம் இருக்கு. அசிங்கம் அகௌரவம் வந்துவிடுமா என்ற அந்த பயமும் இருக்கு. அசிங்கம் அகௌரவம் வந்துவிடுமா என்ற அந்த பயமும் இருக்கிறது. சொத்துக்கள் கைவிட்டு போய்விடுமா என்ற அந்த பயமும் இருக்கு. தண்ணீரிலும் மலை மீது ஏறுவதிலும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை தேவை தேவை. ஆமாம், இல்லைன்னாக்கா கால் இடறி கீழே விழுவதற்கு அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. இது ஒன்றும் மைண்டில் வச்சுக்கிங்க. பிறகு இந்த மாதம் ஏதோ ஒரு ஆவி தான் உங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்குது. என்னங்க இது படம் மாதிரி சொல்கிறீங்க, பழி வாங்குச்சின்னு? ஆமாங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு ஆவி இருக்குது, எல்லார் மேலேயும் இருக்குது, என் மேலேயும் இருக்குது. ஆனால் இது மாத ராசி பலனில் அந்த ஆவி நல்ல ஆவி கெட்ட ஆவியாக மாறும். அடிப்படை ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது தான் அது நன்மை செய்கிற ஆவியாக தீமை செய்கிற ஆவியான்னு இருக்கும். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது ஒரு பெண் சம்பந்தமான முகமதிய பெண் சம்பந்தப்பட்ட ஆவி. அதன் மூலமாக பணம் வருது.
ஹவுஸ் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, டூ வீலர் இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பயந்து இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்கு. பிள்ளைகளால் கொஞ்சம் விரயம் வருது, வட்டி கட்டுறதுனாலையும் விரயம் வருது, நல்ல தூக்கம் தூங்கியே கொஞ்ச நாள் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கரண்ட் ஷாக், தண்ணீரில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு 18ஆம் தேதி ஜூன்லேருந்து 21ஆம் தேதி ஜூன் 26 வரலும் அசிங்கம், அவமானம், மானபங்கம் வருது. யாரால? கடன்காரனால், நீங்கள் கடன் வாங்கினதுனால, தொழிலால், மனைவியால், குடும்பத்தாரால். இது சமாச்சாரம். இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன். முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் முழுக்க ஒரு கடன் மூலமாக சொத்தை அடமானம் போட்டு, சொத்தை மறு அடமானம் போட்டு, கடன் மூலமாக சொத்தை மறு அடமானம் போட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை வருகிறது. அது 6என்ற தொகை, 3என்ற தொகை, ப்ராப்பர்ட்டி பேஸ்டு. இரண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் தான் கடன்காரன் கை ஓங்குது. உங்களுக்கும் கடன்காரனுக்கு கைகலப்பு வர அளவுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை. அடிவயிறு புண்ணாவது. ஆமாம். இன்னும் சில பேருக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் நீங்கும். மூன்றாவது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரம் மனைவி உடல்நல பாதிப்பு, பார்ட்னர்ஷிப் பிரிவினை, தொழில் ரீதியான ஒரு சங்கடம், மனவேதனை ஏற்படுவதற்கான அதிகாரமுள்ள காலம். நான்காவது நிலை 4 ஜூலை 2026 அது முதல் 16 ஜூலை 2026. தகப்பனாருக்கு அல்லது தகப்பன் வகையறாக்களில் ஏதோ ஒரு கர்ம காரியம் நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. பிறகு கடன் வாங்குவதற்கு 9 என்ற தொகை அல்லது 1 என்ற தொகை வாங்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. பிறகு மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு அதிகாரம் உண்டு. 6 என்ற தொகை, 7 என்ற தொகை, 1 தொகை, இந்த வகையில் கடன் அமைப்பு வரும். அதை வாங்கி அந்த வீடு, மண், வாகனம் இதுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டுறதுக்கு வச்சுப்பீங்க. 5வது நிலை தான் முக்கியமான நிலை. மனைவியின் உடல்நலம் பாதிக்கும், தொழில் பாதிக்கும். இந்த நேரத்தில் ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டால் நஷ்டம் ஆகும், லாஸ் ஆகும். அதனால் இந்த நிலை 5வது நிலை மிகுந்த விழிப்புணர்வான நிலை வச்சுக்கணும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் வண்டி வாகன விபத்துகளுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. உங்கள் ஹெல்த் டிசார்டர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அந்த முதல் நிலையிலேயே உங்களுக்கு ஹெல்த் டிசார்டர் வரலாம், சுகர் அதிகமாகலாம். அதுதான் வரக்கூடிய 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. சுகருக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிங்க. நிறைய இனிப்பு சாப்பிடாதீங்க. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மகர ராசி என்பவர்களே, 7 நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்தாலும் மழை விட்டும் தூவான விடலைன்ற மாதிரி உங்களுக்கு குரு சரியா இல்லாமல் இருந்தார். இப்போ குருவும் சரியா இருக்காரு, சனியும் சரியா இருக்காரு. இந்த ஆண்டு நீங்கள் உருப்படவில்லை என்றால் எந்த ஆண்டு தான் உருப்பட முடியும் என்பதை போல் கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அடிப்படை ஜாதகத்திலையும் நல்ல யோக தசாபுக்தி இருந்தால் நிச்சயமாக கடந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கெடுதல்களிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. மனிதன் தானே தானங்க துன்பத்தை ஏற்படுத்திக்கிறான். அப்புறம் என்ன ஆமாம், அப்படி நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு துன்பத்துக்கு அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிக்காமல் ராசி பலன்லேயே சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ராசி பலன் ஊறுகாய். உங்கள் அடிப்படை ஜாதகம் சாப்பாடு, அந்த சாப்பாடில் இருக்கிறது தான் இங்கே வெளியே வரும்ன்றது தான் ஒவ்வொரு பதிவுக்கு முன்னாடியும் தெளிவுரை தரப்படுகிறது. அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நேரம் நல்லா இருக்குது. எதில் நல்லா இருக்குது? 1 by 1 சொல்கிறேன். திருமணம், குழந்தை பேரு, வெளிநாடு உத்தியோகம், முயற்சிகளில் வெற்றி,
இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதை, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பாதை அடுத்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் அதிலேயே வந்து டிரைவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து கோடிகளிலா, லட்சங்களிலா, ஆயிரங்களிலா என்ன, அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் பார்த்தா தான் சொல்ல முடியும். சில பேருக்கு கோடிகளில் பாதையை காட்டுது, சில பேருக்கு லட்சங்களில் பாதையை காட்டுது, சில பேருக்கு ஆயிரங்களில் காட்டுது. அது உங்கள் ஜாதகம் கோடிகளில் உள்ளதா, லட்சங்களில் உள்ளதா, வந்து ஆயிரங்களில் உள்ளதா, இது வந்து பொருளாதாரம் தான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இதில் உட்காந்து என்னத்தை சொல்ல முடியும்? உங்கள் ஜாதகத்தில் உள்ள 12 பாவம் இருக்குது, அதில் தான் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கு ஒன்று சொல்ல முடியும். லட்சியம், லக்னம், 2, குடும்பம், 3, சகோதரம், 4, தாய், சுகம், இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் 100 விஷயங்கள் இருக்குது. அத்தனையோ உட்காந்து ராசி பலனை சொல்ல முடியுமா? இது ஒரு துளிகள். உங்கள் ஜாதகம் கடல். அதை இந்த ஒரு பிறவியில் நீங்கள் ஒரு பிறவியில் முழு நேரமாக நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்களை நீங்கள் கடுகளவு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ராசி பலனில் கடுகு தான் தெரிஞ்சிக்க முடியும். மொத்தத்தில் நேரம் நல்லா இருக்குது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தாக்க இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சது நடக்கும். இப்படி மனசில் வச்சுக்கிங்க, ஷார்ப்பாக புரியும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் ஜாதகம் தனயோக ஜாதகமாக இருந்து தற்போது தனயோக திசைகள் இருந்தால் உங்களுக்கு 9 என்ற தொகை, 4 என்ற தொகை, 3 என்ற தொகை பணம் இந்த மாதம் ஆரம்பித்த 15ஆம் தேதி ஜூன்லேருந்து 18ஆம் தேதி ஜூனுக்குள்ளே 2026 ஜூனுக்குள்ளேயே 15 ஜூன் 26 டு 18 ஜூன் 26க்குள்ளேயே வரும். இப்படி 3 வாட்டி சொன்னால் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தாயின் உடல் நலம் கெடும், சொத்துக்கள் பறிப்போக இருந்த சொத்துக்களை மீட்கப்படும், அதற்கான அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஊடல் இருக்கும். இந்த மாதம் காமம் உச்சத்தில் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விந்து ஸ்ரோனித உற்பத்தி உங்களுடைய மர்ம உறுப்புகளில் அதிகம் வந்து ஊற்றெடுக்கும். ஆமாம், கங்காஜல் மாதிரி. ஆமாம், அதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல காம இன்பத்தை இந்த மாதம் அனுபவிக்கலாம். பிறகு 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை 8 ஜூன் 2026 டு 16 ஜூலை 2026. கணவன் மனைவி அந்யோன்யம், காதல் சரசம் புரிவதற்கு மிக சிறந்த காலம். கம்மல் வாங்கிறதுக்கு மனைவிக்கோ காதலிக்கோ லிவிங் டுகெதருக்கோ வாய்ப்பு உண்டு. இன்னும் சில பேருக்கு திருமணம் கடந்த உறவில் இருந்தாங்கன்னா அதில் வந்து மூழ்கி முத்தெடுக்கலாம். மொத்தத்தில் காமத்தில் முத்தெடுக்கக்கூடிய நேரங்க இது. இவ்வளோதான் மேட்ரு. அதுக்கான வேலையை வந்து பார்க்குற நேரம்தான் வந்து 8 ஜூன் 26 முதல் 16 ஜூலை 26. ரெண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் ஹெல்த் டிஸார்டர் வரும். சில பேருக்கு கருச்சிதைவுகள் ஏற்படும் பெண்களுக்கு. அவன் ஆண்களாக இருந்தாக்கா மேல் வயிறு வலிக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும். எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. மூன்றாவது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும். அதனால் வந்து ஒருத்தர் சந்தேகப்படுறது, பொருளாதார ரீதியாக, கேரக்டர் ரீதியாக அந்த மாதிரி சில சங்கடங்கள் வரும். பிறகு நான்காவது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிணி, அதன் மூலமாக செலவினங்கள், உங்கள் தொழில் முடக்கம், உத்தியோக முடக்கம், வியாபார முடக்கம் ஏற்படும் காலம். பிறகு 5வது நிலை 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. ஸ்பெகுலேஷன், ஷேர் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. பண்ணால் நஷ்டம் வரும். மொத்தத்தில் இந்த மாதம் முயற்சிகளுக்கான மாதம், முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதம். தொழில் முயற்சி, வியாபார முயற்சி, உத்தியோக முயற்சி, வெளிநாடு பிரயாண ரீதியான முயற்சி, பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சி, திருமண முயற்சி, குழந்தை பேறு முயற்சி எல்லாமே கைகூடும். அது இறுதி வெற்றியா என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள அந்த கோளின் பலம், அந்த கோள்களின் பலம் பலவீனம் தான் நிர்ணயிக்கும் என்று கூறி, மொத்தத்தில் இந்த மாதம் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே கடந்த கால 7.5 நாட் சனியிலிருந்து விலகி 2025 ஜூன் டு 26 ஜூன் வரலும் எப்படி திரௌபதி துகுருரையப்பட்டால்னு கடன்காரன் எப்படி வந்து உங்கள் வேட்டி சட்டையோ பேண்ட் ஷர்ட்டையோ கட்டுற அளவுக்கு பேசணும். பெண்ணாக இருந்தால் வேட்டி ஆமாம் உங்களாம் எதுக்குமா புடவை அப்படின்னு கேட்டான் பாருங்கள். அந்த கேள்விகளிலிருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய, பொருளாதாரத்திலையும் உடல்நலத்திலையும். ஆமாம், அதே மாதிரி நிறைய கோவில், அதுவும் வைணவ கோயிலாக பார்த்து போவீங்க. பெருமாள் கோயில், மகாலட்சுமி கோயில், அப்படி கோயில் தரிசனங்கள், ஆன்மீக தரிசனங்கள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் என்று கூறி, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவர நாட்கள், சந்திராஷ் நாட்கள் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து
இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கும்பராசி அன்பர்களே, என்னத்தை சொல்றீங்க? ஏற்கனவே 7.5 நாள் சனியில் இருக்கீங்க. இப்ப வேற திரௌபதி துகுலுரியப்பட்டால் என்ற இடத்துல குரு பகவான் வேற போயிருக்காரு. கடந்த 2025 ஜூன்ல இருந்து 2026 ஜூன் வரல நல்லா தான் சாமி இருந்தது. கெஞ்சினாலும் கிடைக்காது குரு 5ல். ஆனா அப்பவும் கெஞ்சி பார்த்தாங்க, யாரும் கொடுக்கலன்னீங்கன்னாக்கா அதுக்கு உங்க அடிப்படை ஜாதகம் தான் பார்க்கணும், தவிர ராசி பலன் ஒன்றும் குற்றம் இல்லை. அங்க இல்லைன்னா இங்க வராது. அங்க நகினா இங்க நகி, அங்க அச்சானா இங்க அச்சா, அங்க அச்சா இல்லைன்னா இங்கேயும் அச்சா இல்லை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒவ்வொரு பதிவுக்கு முன்னாடியும் சொல்றேன் நான் தெளிவுரை. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கடன்காரன் உங்கள் பேண்ட்டு சக்காயை உருவாத குறையா உங்களை டார்ச்சர் பண்ணுவான். இதே பெண்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அதே தான். உனக்கெல்லாம் எதுக்குமா ஆமாம் துணிமணி அப்படின்னு கேட்டானாலே நமக்கு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் லங்கை வேந்தன் கலங்குங்க. அதுக்கான வாய்ப்பு தானே உண்டு, இருக்கிறதான் சொல்ல முடியும். இல்லாதது எப்படி நான் சொல்ல முடியும்? சொன்னாலும் நடக்காது. ஆக கடனாலும் வழக்காலும் நோயாலும் மன பயம், அது வருதோ இல்லையோ வந்துருமோன்ற பயமாவது அதிகமாக இருக்கும். அது அப்படிப்பட்ட நேரம். அடிப்படை ஜாதகத்தில் வர்ணன்ற மாதிரி தசாபுக்தி இருந்தால் வந்துடும். அது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காமல் கூற முடியாது. மொத்தத்தில் கடனால் வழக்கால் நோயால் விரோதியால் நீங்கள் மன நிம்மதியையும் பொருள் இழப்பையும் சந்திப்பீர்கள். இந்த மாதம் ஒரு வருஷத்துக்கு இருக்குது, இந்த மாதத்திலையும் இருக்குது. அவ்வளவுதான். முயற்சி கைகூடும். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை மெர்சல் என்பதில்லை என்பதை போல் அப்படியும் இருப்பீர்கள். வாயை திறந்தாலே செலவு வர மாதிரி தான் பேசுவீங்க. குடும்பம் நடத்துறதுக்கே சமயத்தில் பணம் தட்டுப்பாடு வந்துடும், பணத்தட்டுப்பாடு வந்துடும். உங்கள் மனம், உங்கள் புத்தி, உங்கள் ஆத்மா, உங்கள் அறிவு அது இந்த மாதம் ஆரம்பித்தோடனே நல்ல பிரகாசமாக வேலை செய்யும். இந்த மாதமான 15 ஜூன் 2026 ஒரு 3 நாள் கழிச்சு 18ஆம் தேதி ஜூன் 2026 21 ஜூன் 2026 மொத்தம் 3 தொகை வரும். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் யோக திசைகள் நடப்புறவங்களுக்கு தான். இல்லாதவங்களுக்கு கம்மியாக வரும், கஞ்சி குடிக்கிற அளவுக்கு. அது முதல் தொகை 3, அடுத்தது 8, அடுத்தது 5. 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை வரும். அதன் பிறகு ஆழ் மனசில் ஏதோ ஒரு ஆவி பூந்துக்கிட்டு பலவிதமான ஆசைகளை கொடுக்குது. பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை. இது தலை ஃபுல்லாகவே பாரம், தாங்க முடியாத அளவுக்கு பாரம். அரிப்பு, சாதாரண அரிப்பு இல்லை, மூளைக்குள்ள அரிப்பு. எது அரிப்பு? லட்சிய அரிப்பு, பொருளாதார அரிப்பு. பிறகு 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை வருகின்ற 8 ஜூன் 2000 வருகின்ற இல்லை, கடந்த 8 ஜூன் 2026, கடந்ததுலேருந்து தானே சொல்லணும், அப்போ தானே கிரகம் எப்படி பாதிச்சிருக்குன்னு தெரியும். 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உங்களுக்கு நகை வைத்து பணம் வாங்கி உங்களுடைய இஎம்ஐயை கட்டக்கூடிய சூழ்நிலையான டைம். அதுதான் இந்த முதல் நிலை. 2வது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி. அதன் மூலமாக 9ன்ற தொகையில் பணம் வரும். 3வது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் ஒரு பெருங்கொண்ட கடனுக்காக அப்ளிகேஷன் போடுறீங்க. 5ன்ற தொகை 5 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். இது அமைப்பு. 4வது நிலை 4 ஜூலை, ஜூன் இல்லை, 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு தான் நடக்குமே தவிர அது கல்யாணத்தில் முடியாது. அந்த பேச்சு நடக்கும். பிரிந்த தம்பதியர்கள் இந்த நேரத்தில் ஒன்றிணையலாம். 3 இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல 2 இஎம்ஐயோ 1 இஎம்ஐயோ கட்டலாம். 3 மாத வாடகை தர முடியாதவர்களால் 1 மாத வாடகையாவது தரலாம். 5வது நிலை என்பது 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, லாட்டரி டிக்கெட்டில் பணம் வராது. ஆன்லைன் ரம்மியை நம்பி விளையாண்டிங்கன்னா நஷ்டம் ஏற்படும். அதனால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஹெல்த்லேயும் கொஞ்சம் டிசார்டர் வரும், அதனால் கொஞ்சம் பொருள் செலவு வரும். மொத்தத்தில் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடான மாதம், லாபத்தட்டுப்பாடான மாதம். மனசில் ஒரு விதமான இனம் புரியாத பயம் சூழ்ந்து கொண்டதை போல் இருக்கும். பொருளாதாரத்திலும் இனி நம்மால் குடும்பம் நடத்த முடியுமான்னு வரவுக்கு மீறி செலவு,
100 வந்தால் வருவது 120 செலவு. அப்படித்தான் வண்டி வந்து ஓடுற மாதிரி இந்த மாதம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மீறி தைரியம் ஆரம்பத்தில் இருக்குது. இந்த மாதம் ஆரம்பித்த 16 ஜூன்லேருந்து 20 ஜூன் வரலும் தைரியம் இருக்குது. 20 ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் இறங்குது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு நாட்கள் கடந்த 10 வருடங்களாக தருகிறேன். அதில் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள யோக திசாபுக்திகள் ஏற்பத்தான் அதில் லட்சக்கணக்கோ ஆயிரக்கணக்கோ நூற்றுக்கணக்கோ வரும் என்பதையும் நான் அதிலேயே தெளிவுரையாக சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த பணவரவு நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட திரௌபதி துகிலுரைப்பட்டால் என்ற போல நேரம் இருக்கனால சந்திராஷ்டம நாட்களில் கடன்காரனையோ மற்றவர்களையோ சந்திப்பதை தவிர்த்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் 10 வருடங்களாக தந்து கொண்டிருக்கிறேன். அதை பயன்படுத்தி உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன மீனராசி என்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அப்படி இருக்க தலையில் மட்டும்தான் உங்கள் வெயிட்டு 100 கிலோ, ஆனால் 300 கிலோ வெயிட்டை சுமக்கிற மாதிரி இருக்க. குடும்பத்துக்கு தேவையான பணவரவு இந்த மாதம் ஆரம்பித்த தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரலும் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பணம் வருது. சொத்துக்களான வீடு, மனை, பிள்ளைகள் நல்வாழ்வு, அடுத்ததாக வந்து கடன் எல்லாமே இந்த மாதம் ஆரம்பித்த உடனே கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்தது எத்தனாம் தேதி வரலும் கட்டுக்குள்ளே இருக்குது? 22ஆம் தேதி வரலும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். 22 ஜூன் 2026 வரலும் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். நல்ல சுப செய்திகள் காதல் விழும். நீண்ட நாட்கள் வந்து திருமணத்துக்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் நல்ல திருமணமாய் நீடித்து பிரிவினையே இல்லாமல் வாழ வேண்டும் என்ற கிரகமைப்புடையவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் சத் கலத்திரன்னு சொல்கிறான். சத்துனாக்கா நல்ல சத்தியமான திருமணம் யோகம் உண்டு. அதன் பிறகு அப்படியே யாருக்கெல்லாம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உள்ளதோ ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் என்ற குழந்தை பாக்கியம் அதுவும் ஏற்படும். இல்லாதவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். இருப்பவர்களுக்குத்தான் இந்த விதி. ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு மெயின் பிக்சர். அந்த மெயின் பிக்சர்லேருந்து அப்பப்போ வரக்கூடிய சப் பிக்சர் தான் இது. அது பேசிக் கேபிட்டல். இது வந்து அந்த பேசிக் கேபிட்டல்லேருந்து வரக்கூடிய தசாபுக்திகளில் கிடைக்கக்கூடிய ரன்னிங் கேபிட்டல் ராசி பலன். அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் தெளிவுரை தரும் ஆரம்பத்திலேயே. மொத்தத்தில் திருமண யோகம், பிள்ளை பிறக்கக்கூடிய யோகம், அடுத்ததாக வந்து சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில்னா என்ன, வளைகாப்பு, மஞ்சள் நீராட்டு விழா, திருமணம், குழந்தை பேரு, சொத்துக்கள் வாங்கிறது கூட சுபம் கிடையாது, சுகம். ஒரு உயிர் பிறப்பது சுபம். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருக்கு, ஒரு 2 உள்ளங்களுக்கும் உடல்களுக்கும் திருமணம் ஆவது சுபம். ஏன்னா அவங்க அடுத்தது ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுவாங்கல்ல. அதனால உயிர் உற்பத்தியை சுபம் என்றும் ஜோதிடம் பொருள் வரவை சுகம் என்றும் சொல்கிறது. 1000 கோடி வந்தாலும் அது சுகம். ஆனால் ஒரு உயிர் பிறந்ததுன்னா ஒரு குடும்பத்தில் சுபம். ஏன்னா அந்த பணத்துக்கு உயிர் இல்லை, அது பேசாது. ஒரு உயிர் பேசும், உணர்வோடு இருக்கும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு கடந்த 2 வருடங்களாக பலவித போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. நான் தானே சொல்கிறேன், நீ தெரியாதா? 2024 ஜூன் டு 25 ஜூன் உங்கள் படை மாண்டது. அதற்கு முன்னாடி 11 வருஷம் நீங்கள் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தது கையை விட்டு போச்சு, ஆத்தோடு போச்சு, கடற்கரையோடு போச்சு. பிறகு உங்களுக்கு 2025 ஜூன் டு 26 ஜூன் தலைமுறை வாழ்க்கை, கடன்காரனால், வழக்கால், நோயால். பிறகு 2026 ஜூன் டு 27 ஜூன் இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. கடந்த 2 வருஷமாக உங்களுடைய பொருளாதார இடர்பாடுகளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய நேரமாகவும், உடல் நலத்திலும் பொருள் நலத்திலும் தெய்வானுகிரக நிலை வந்து அந்த நிலையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தேவையற்ற செலவுகள் மட்டும் வந்து உங்களை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும். பிறகு ஏதோ ஒரு ஆவி உங்களுக்கு திடீர் சரிவையும் திடீர் என்று ஒரு விபத்தையும் தரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எப்போவுமே எச்சரிக்கையாக இருங்க. முகமதிய மதத்தை சார்ந்தவர்கள் மூலமாக அது வருவதற்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. இது ஒரு ஆவி சேட்டைன்னு வச்சுக்கிங்க. ரைட், இது இந்த மாதத்துக்கு தான் பலன், அடுத்த மாதத்துக்கு கிடையாது.
ஆவி சேட்டை மாதம் வரும். இந்த மாதம் வரக்கூடியது இப்படி வரும். ஒரு பெண் முகமதிய ஆவியின் மூலமாக வரும். இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன், கேட்கணும். முதல் நிலை 8 ஜூன் 2026, அதிலிருந்து 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் முயற்சிகள் கைகூடும். அந்த முயற்சி பிள்ளை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியும் கைகூடும், திருமணத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சியும் கைகூடும். அதே மாதிரி பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியும் கைகூடும். இரண்டாவது நிலை 22 ஜூன் 2026 டு 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம். இது திருமணத்திற்காகவும் வியாபார பார்ட்னர்ஷிப்பை சேர்க்கறதுக்காகவும் ஷேரு ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலம். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடியதற்கு ஒரு நல்ல காலம். பிறகு 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 இது சகோதர வர்க்கத்தில் கொஞ்சம் செலவினத்தை கொடுக்கும். சிலது முயற்சியின் மூலமாக 9 தொகையும் அடைய பெறுவீர்கள். மொத்தத்தில் தைரியம் மேலோங்கும் காலம்தான் இந்த மூன்றாவது நிலையான 20 ஜூன் 2026 டு 16 ஜூலை 2026 வரை. பிறகு நான்காவது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உங்களுடைய முயற்சிகள் தடையாகும். சகோதர சகோதரி சண்டைகள் வரும். திடீரென்று சில சரிவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பிறகு ஐந்தாவது நிலை 5 ஜூலை 2026 முதல் 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம். எதில் உங்களுடைய மனைவியின் ஹெல்த்து, உங்கள் தாயினுடைய ஹெல்த்து, வீடு மண் மனை வாசல் கையை விட்டு போயிடுமான்ற அந்த திருட்டு, ஆமாம் இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவோமா வாடகை ஒழுங்காக கட்டுவோமான்ற திருட்டு. இந்த நேரத்தில் ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பண்ணால் அத்தனையும் லாஸ் ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறகு நான் உங்களுக்கு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து உங்களை பாதுகாத்து கொண்டுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.